by how much does 1 by 10 by 11 exceed 1 by 10 by 11? இதை பார்க்கும்போது நமக்கு நம்பர்ஸ் மேலேயே ஃபோக்கஸ் ஆகிட்டு எதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதை ஃபுல்லாக சும்மா ஏ அப்படின்னு மனசில் வச்சுக்க வேண்டியதான். இதை வந்து பின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், how much does A exceed B அப்படின்னா ஏ வந்து பியை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா எப்படி கண்டுபிடிப்போம், ஏ மைனஸ் பி. ஆன்சர் என்ன வருதோ அவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும், 1 by 10 by 11 மைனஸ் 1 by 10 by 11. இதை வந்து முதல்ல நல்ல ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றலாமா. ஃப்ராக்ஷனாக மாத்திரம்னா நமக்கு தெரியும், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் தான் மேலே போனால் நியூமரேட்டர் ஆகும்ட்டு. ஒருவேளை நமக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா 1 divided by 10 by 11 இப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இதை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது என்னாகும், அடுத்த இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் ஆகும். இங்கே டிவிஷன்லேயே இருக்கட்டும், அடுத்த இருக்க ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போது இன்டூ 11 by 10 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே போல் இதையும் மாற்றலாம். 1 by 10 டிவைடட் பை 11 இருக்குது. நான் பை 1ன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா நான் ரெசிப்ரோக்கலாக மாற்றும் போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லை நமக்கு. ஸோ 1 by 10 டைம்ஸ் 1 by 11. அப்போது 1 டைம்ஸ் என்னவோ அதே தான் வரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, மல்டிப்ளிகேஷன் வந்து அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி டினாமினேட்டர் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் இஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட்ஸ். இவனும் ஃப்ரெண்ட்ஸு, இவனும் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நியூமரேட்டர் will get multiplied. 1 times 1 is 1. denominator will get multiplied. 10 times 11 is 110. நமக்கு சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், டினாமினேட்டர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல். அப்போது நான் இங்கே 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகிடுமா. காமன் ஃபேக்டர் இல்லை, இருந்ததுன்னா நம்ம வேறு நம்பர்ஸால் மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, 11 times 11 is 121. டினாமினேட்டர் ரெண்டுக்கும் காமன் ஆகிடும். இங்கேயும் 11 times 10, இங்கே 110, ரெண்டுமே 110 தான். ஸோ நம்ம கீழே அதுவே எழுதிக்கலாம், மைனஸ் 1. ஏன் மேலே இதை சேர்த்து எழுதுகிறோம், டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா நியூமரேட்டர்ஸை சேர்த்து இப்படி எழுதிக்கலாம். அப்போது 120 by 110. ஜீரோஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 12 by 11 will be the final answer.